ஹலோ ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி சிலபஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.2ல் ரூட் 5 இஸ் இர்ரேஷனல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா ரூட் 2 இஸ் இர்ரேஷனல் பார்த்தோம், ரூட் 2 இர்ரேஷனல் அண்ட் ரூட் 3 இஸ் இர்ரேஷனல்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்மேட்டில் பார்த்தோம். இது மூணுமே ஒரே ஃபார்மேட் தான். ரூட் 2, ரூட் 3, ரூட் 5 இதை எல்லாத்தையும் இர்ரேஷனல் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டையுமே உங்களுக்கு இந்த ரூட் 2, ரூட் 3க்குரிய நான் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதையும் பிஃபோராக பாருங்கள், சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரூட் 5 இஸ் இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே எடுத்த அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூட் 5 ஃபஸ்ட்டு ரேஷ்னல்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க போகிறோம், சரிங்களா? என்னது இர்ரேஷனல் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தப்பாக ஒரு அஷ்யூம் பண்ணிக்கிறோம், ரேஷ்னல்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இந்த ரேஷ்னல்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிவிட்டு கடைசி என்ன பண்ணுறோம், வர ஆன்சர் ஒபே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது என்னாகும், கடைசியில் அது இர்ரேஷனல்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்றுக்க போகிறோம். அதுதான், சரிங்களா? இப்போ பார்ப்போம். ரூட் 5 இஸ் இர்ரேஷனல் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரூட் 5 இஸ் ரேஷ்னல்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ரேஷ்னல்னாலே அதோட ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா ஃபார்மேட்டு p/qன்ற ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இப்போ எங்கே பாருங்கள், pயும் qவும் என்ன பண்ணுறாங்க, இன்டீஜர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இங்கே q நாட் ஈக்குவல் டு 0, 0வாக இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ இந்த p/qவை ஒரு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஓகேங்களா? p/qக்கு ரெண்டுமே ஒரு இன்டீஜர்ஸுங்கிறனால ரெண்டுக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கும். ரெண்டையும் ரிடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ a/b. நான் ஆல்ரெடி ரூட் 2, ரூட் 5க்கு நான் கொடுத்த அதே எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கேயும் நான் சொல்ல போகிறேன். 15/20 நான் எடுத்துக்கிறேன். இதோட ஃபார்மேட் என்னென்னா p/qன்ற ஃபார்மேட்டில் இருக்குது, சரியா? 15ங்கிறது இன்டீஜர், 20ங்கிறது இன்டீஜர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 15ஐயும் 20யும் ரிடியூஸ் பண்ண போகிறேன். எப்படி ரிடியூஸ் பண்ணலாம், ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்னென்னா 5, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், ரெடியூஸ் பண்ண போகிறேன். 3 5s are 15, 4 5s are 20. ஸோ என்னது 3/4ல் இருக்குது. இது என்ன ஃபார்மேட்டில் a/bன்னு சொல்கிறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் p/q ஃபார்மேட்டில் இருந்தது, ஒரு காமன் ஃபேக்டர் 5ன்ற ஒரு வேல்யூ இருந்துச்சு. இப்போ நான் p/qவை ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 3/4ன்ற வேல்யூ கிடச்சிருக்கு. இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், a/bன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த 3க்கும் 4க்கும் காமன் ஃபேக்டர் ஒன்றுமே இருக்காது, சரியா? நம்பர் 1 தவிர எதுக்குமே காமன் ஃபேக்டராக இருக்காது. அதாவது இதுவும் 1 டேபிளில் வரும், இதுவும் 1 டேபிளில் வரும், வேறு எந்த டேபிளையும் வராது. ஏன்னா இது 3ங்கிறது ஒரு ஆட் நம்பர், 4ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, இது a/b ஃபார்மேட்டில் இருக்கனால இதை என்ன சொல்கிறாங்கன்னா கோப்ரைம்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். reducing p/q by common factor we get a/b. a/b ஆர் கோப்ரைம்னு எழுதியிருக்கேன், ஓகேங்களா? it does not have a common factor except 1. அதாவது 1 தவிர இதுக்கு வேறு எந்த காமன் ஃபேக்டருமே இருக்கக்கூடாது. இதுதான் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸு, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரூட் 5 நான் என்ன பண்ணுறேன், a/bன்னு எழுதிக்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா ரிடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வர வேல்யூ a/b தான். இப்போ என்ன பண்ணுறேன், bயை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா b ரூட் 5 ஈக்குவல் டு aன்னு இருக்கும், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் b ஸ்கொயர் ரூட் 2 ரூட் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயரு ரூட் 2 கேன்சல் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இப்போ b ஸ்கொயர் 5 ஈக்குவல் டு a ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இதை 5 எங்கிட்ட கொண்டு போயிட்டு b இங்கே ஸ்கொயர் அப்படி இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். இது என்ன 5b ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர், ஓகேவா? இப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவேஷன் 1ன்னு நான் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் 5b ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இருக்கா, இதை நான் என்ன பண்ணுறேன், வெறும் b ஸ்கொயரை மட்டும் நான் இங்கே வச்சுட்டு பாருங்கள், b ஸ்கொயரை மட்டும் நான் வச்சுட்டு a ஸ்கொயரை அந்த 5 ஆப்போசிட் சைடில் நான் கொண்டு வரேன், ஓகேங்களா? அதுதான் இங்கே நான் போட்டிருக்கீங்க பாருங்கள், இந்த 5 ஆப்போசிட் சைடில் கொண்டு வரேன். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் 5. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா இதுதான், இந்த 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 பாயிண்ட்டு தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணேன், இதை நான் சொல்ல போகிறேன். a ஸ்கொயர் பை 5 நான் எழுதியிருக்கேன், சரிங்களா? இப்போ இந்த 5 டிவைட்ஸ் a ஸ்கொயர்னா, அதாவது 5ன்ற வேல்யூ a ஸ்கொயரை டிவைட்ஸ் பண்ணுச்சுன்னா தென் இந்த 5 ஏவையும் டிவைட் பண்ணும், கரெக்டாக? ஓகேங்களா? இதுக்கான தியரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 5 டிவைட்ஸ் a ஸ்கொயர்னா இதே 5 ஏவையும் டிவைட் பண்ணும், சரிங்களா? ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன், a ஸ்கொயர் போடாமல் a/5ன்னு நான் எழுதியிருக்கேன்.
5 வந்து ஏ ஸ்கொயர் டிவைட் பண்ணுச்சுன்னா இதே 5 ஏவையும் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு காமன் இன்டீஜர் கிடைக்கும். ஸோ சிங்கிறது ஒரு காமன் இன்டீஜர். ஓகே, இப்போ நான் அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். a/5 சின்னு எழுதியிருக்கேன். இப்போ இதே 5 வந்து நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொண்டு போயிருக்கேன். பாருங்கள், இதே a 5cன்னு இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த a 5c இருக்கா, இதை வந்து நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் இங்கே வந்து ஈக்குவேஷன் 1 நான் எடுத்திருக்கேன்னா 5b² a² இருக்கா. இதே இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த a² இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிட்டு இல்லை ஏக்குரிய வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? 5b² 5c². இந்த 5 வந்து உள்ளுக்குள்ளே காமன். சரிங்களா? ஸோ 5b² 25c². இதை என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் ரிடியூஸ் பண்ணலாம். 1 5s are 5, 5 5s are 25. ஓகேவா? ஸோ b² 5c². இப்போ நான் c² மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இந்த b² வந்து இந்த 5 வந்து ஆப்போசிட் சைடில் கொண்டு போகும்போது என்ன ஆகும், டிவிஷன் ஆயிரும். ஓகேவா? ஸோ c² b²/5. இங்கே நான் மேலே என்ன பாக்ஸில் நான் எழுதியிருக்கேனோ என்ன பாருங்கள், a² 5ல் வந்து டிவைட் ஆகிற மாதிரி இங்கே b² பாருங்கள் 5 divides b²னா இங்கே பாருங்கள், இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 5 divides b²னா தென் 5 divides b. ஓகேவா? பாருங்கள், அதே தான் மேலே உள்ள பாக்ஸில் உள்ளது எழுதியிருக்கேன், இங்கே உள்ள பாக்ஸ் கான்செப்டில் உள்ளது நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ 5 divides a, 5 divides b. இப்போ காமன் ஃபேக்டர், ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் வந்து என்னென்னு பாருங்களேன், 5 தான் காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம், a/bங்கிறது ஒரு கோப்ரைம் நம்பர் நம்ம எழுதியிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம என்னென்னா 1 தவிர காமன் ஃபேக்டர் இருக்கவே கூடாது. சரிங்களா? இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல, வந்து a/bன்றது கோப்ரைம்னா இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும். சரிங்களா? மற்ற வேல்யூ இருக்கக்கூடாது. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏக்கும் பிக்கும் காமன் ஃபேக்டர் 5ன்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ அப்போ வந்து நம்ம எடுத்திருக்க கான்செப்ட் வந்து தப்பு. ஓகேவா? நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம், √5 இஸ் ரேஷ்னல்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். ஓகேவா? திஸ் கான்ட்ராடிக்ஷன் this arisen because of our incorrect assumption. பார்த்தீங்களா, இன்கரெக்ட் அசம்ஷன். நம்ம வந்து தப்பாக வந்து அசம் பண்ணிக்கிறோம். என்னென்னா √5 இஸ் ரேஷ்னல்னு சொல்லிட்டு அசம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, என்ன ப்ரூவ் பண்ணிட்டோன்னா √5 இஸ் ரேஷ்னல் கிடையாது, இர்ரேஷ்னல். ஓகேவா? அவ்வளோதான்.